தமிழ்நாடு முதல்வர் ஆன பிறகு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறை ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். சொல்லுங்க ராம்குமார், நீங்கள் முதல்வர் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டத்தை, அந்த உரையை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எனக்கு அது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலுக்கான ஒரு பிரச்சார மேடையாக தான் எனக்கு தென்பட்டுச்சு. காவி பேண்ட்டு கருப்பு பேண்ட்டாக மாறி இருந்தது, அது கவனிக்க முடிச்சது. பொலிட்டிக்கலான அவைக்க தலைவர் முதல்வராக இருக்கிறார், அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் நம்ம இப்போ ஒரு 20 நாளாக நம்ம அதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பியரன்ஸாக சொல்கிறேன், ஏன்னா எல்லாமே தானே மார்க்கெட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பேசின பேச்சு சொன்ன மாதிரி பிரச்சார பேச்சு மாதிரி தான் இருந்தது, பெரிய வித்தியாசங்கள் எதுவும் தெரியல. ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம தேர்தலுக்கு முன்பு அவர் பேசின எல்லா பேச்சுக்களையும் நான் பொதுவாக சொன்னது பெரிய இருக்கக்கூடிய இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு நான் நிறைய அதிருப்திலாம் சொன்னேன். அது எப்படி இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கங்கிறலாம் நிறையா சொன்னேன். ஒன்ஸ் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அந்த மாதிரி சரி அப்படின்றீங்க, அதுக்குள்ளலாம் எதுவுமே போகாமல் என்ன பேசினாலும் எடுபடுற மாதிரியான ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எதுவுமே இக்னோர் பண்ணுற மாதிரிலாம் இனிமேல் நம்ம அந்த டோனுக்குள்ளே போகிறக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்றைக்கி பேசின பல விஷயங்களும் அப்படி தான் இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி என்ன துணி இருந்ததோ அதே துணி தான் இப்போவும் இருந்தது. ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சது, 5 வருஷம் ஆட்சி எதை நோக்கி போக போகுது அப்படின்னு தெரிஞ்சது. நோக்கி போக போகுது டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொன்னாங்களே, எது நடந்தாலும் உங்கள் திமுக தரப்பின் மீது குற்றம் சாட்டுவதற்கான ஒரு முகாந்திரங்களோடு அந்த விஷயத்தை அணுகிறாங்கங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. இன்றைக்கி பேசின பேச்சும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறது தான். ஸோ தாவேக்காவுடைய அந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி போனோடனே திமுகவும் அதிமுகவும் அமைந்து ஆட்சி அமைக்கிறதா ஒரு முடிவுக்கு போனாங்க அப்படின்னு. அதிமுக ஆட்சி அமைக்குது, திமுக வெளியில நிற்கிது, சப்போர்ட் வாட்டர் அவங்க கூட்டணியே ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. எம்ஏ பேபி அவர்கள். அப்புறம் அதுக்கப்புறமா அது காசிப் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் விசிகா போனாங்க, திருமாவளவன் அவர்கள் இதே இதை சொன்னார். அப்புறம் அது வதந்தி அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் போனாங்க, அவரும் இதே கருத்தை தான் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தராக தாவேக்கா பக்கம் போனக்கப்புறமா இதை சொன்னாங்க. இன்றைக்கு தாவேக்கா தலைவரும் முதல்வருமான விஜய் அவர்களே அந்த விஷயத்தை திரும்பவும் ஒரு முறை ரொம்ப ஆழமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மீண்டும் அது விவாதத்துக்கு ஆகுமா? அதுக்கு நீங்கள் இந்த வரிசையெல்லாம் சொல்லும்போது இன்னொருத்தரை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது துரை வைகோ அவர்கள் இன்றைக்கி அவரை வெல்கம் பண்ணியிருக்கிறாரு ஏர்போர்ட்டில். ஆள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு ரொம்ப முகமலர்ச்சியோடு பார்க்கப்பட்டார். அதற்கப்புறம் ஒரு ஏதோ பேட்டி கொடுத்ததாக செய்திகள் வந்தது. நாங்கள் தனிச்சின்னத்தில் நிற்காது துரதிருஷ்டவசமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக சின்னத்தில் போட்டிட்டோம், இல்லைன்னா நாங்கள் ஆதரவு கொடுத்துருப்போம். அந்த டோன் இருந்தது. அடுத்து 27 நினைக்கிறேன் அந்த தேதி. அது விஜய் அவர்கள் அவர் வீட்டுக்கு போனப்பே நமக்கு தெரிஞ்சிச்சு. வைகோ அவர்கள் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தார் அன்றைக்கி. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அடுத்த கட்சி கூட்டத்தில் நாங்கள் திமுக கூட்டணியில் நீடிப்போமா இல்லையா அப்படிங்கிறத முடிவெடுக்க போகிறோம். நீடிக்க மாட்டோம் அப்படின்னா அந்த எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிடுவாரா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீடிக்க மாட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அதுக்கு என்ன அவசியம் இப்போ ஏற்பட்டுச்சு. அதனால் இல்லை, உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போட்டிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் ஆதரவுன்னா எப்படி, என்ன நிலைப்பாடு? ஆதரவு அசம்பிளியில் ஆதரவு கிடையாது, கூட்டணியில் தான் நாங்கள் தொடர மாட்டோங்கிறது. அசம்பிளியில் போய் நாங்கள் திமுக தாவேக்காவிற்கு ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அப்போ தான் சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும், மற்ற விஷயங்கள் வரும். நாங்கள் அசம்பிளியில் அப்படி ஆதரிக்க போகிறதில்ல. ஆனால் திமுக கூட்டணியில் தொடரவுமா மாட்டோமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வைக்கும்போது தெரிஞ்சிருச்சு அவங்க திமுக கூட்டணியில் நீ அவங்க வைகோ அவர்கள் தரப்பு மதிமுக தரப்பு தொடர போகிறதில்லை அப்படிங்கிறது. ஏன்னா திருச்சியில் இவர் நிற்கும்போது நாங்கள் எங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவோன்னு மனுஷன் அழுகலாம் செஞ்சார். நாடாளுமன்ற தேர்தலில் KN பக்கத்தில் அழுகலாம் செஞ்சார். அதெல்லாம் இருக்கும்ல, பார்வை முன்னாடி போகல. அதே திருச்சியில் இன்றைக்கி அவர் அவ்வளோ முகமலர்ச்சியோடு வெல்கம் பண்ணுறாருன்னா அதோடைய சிக்னல்ஸ் அதுதான். ஸோ மதிமுகவும் ஆல்மோஸ்ட் திமுக கூட்டணிலேருந்து வெளில போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மெசேஜை இன்றைக்கி கன்வே பண்ணிட்டாங்க. இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போதுமே கூட புஷி ஆனந்த் அவர்கள் பேசினார், அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசினார், அதே மாதிரி கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் பேசினார், அமைச்சர் ராஜ்மோகன் தொகுத்து வழங்கினார். ஆமாம், இதெல்லாம் நடந்ததில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேசும்போது இப்படி ஒரு சதி வேலைகள் பின்னாடி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் இன்றைக்கி காயின் பண்ணி பேசியிருக்கிறாரு. அதுவும் திரும்ப லைம் லைட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தமே கூட. ஏன்னா நான் இங்கே வரக்கூடாதுங்கிறதுக்கு மிகப்பெரிய சதி நடந்தது, நான் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு ஏற்கனவே அரசில் இருந்தவங்க சில வேலைகள் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் மாற போகிறதில்ல. ஆனால் இந்த மாற்றம் ஒரு நாள் நடக்கும், எப்போ நடக்கும்னு அவர் எதுவும் சொல்லலை. ஆனால் உடனே ஒரே நாளில் நடந்துடாது அப்படிங்கிறத கன்வே பண்ணிட்டாருங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சூழல் இப்படியே தான் தொடரப்போகுது அப்படிங்கிறத அவர் ஒரு பூடகமாக அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டார்.
நீங்கள் டக்குன்னு அப்படி ஃபாஸ்ட்டாக போய் அவர் ஸ்பீச்சை சமரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. நம்ம அதுவே இன்னும் விரிவாக பேசலாம். அவர் பேச ஒரு விஷயமா இருக்கு. அவர் பிரச்சாரத்தில் பேசும்போது தற்குறின் வந்த விமர்சனத்துக்கு திரும்ப அதே பதில்களை சொல்லியிருக்கிறாரு. திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா விவசாய கடன் தொடர்பானது. அவர் கொஞ்சம் அந்த இடத்துல பேசும்போது தடுமாறினாரு, என்ன சொல்ல போகிறோங்கிற அந்த டவுட் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அவர் இப்போ இருக்கிற சூழலில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி, இப்போ இருக்கிற சூழலில் என்ன பண்ண முடியுமோ இது என்னன்னா அப்போ விவசாயிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்கிற மெசேஜ் அவருக்கு போயிருக்கு. நிறைய விஷயங்கள் ரெஸ்பாண்ட் இருந்தது. இந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒழிக்கப்பட்டதை ஆரம்பிச்சாங்க. ஸோ அது சார்ந்து பல்வேறு விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது. இவங்க ஆட்சி அரசு நிகழ்ச்சியில் ஒழிக்கிறது தான் விஷயமே. தனிப்பட்ட கட்சி நிகழ்ச்சியில் பண்ணுறதுல என்ன போயிருக்கு? அரசு நிகழ்ச்சியில் அதுதானே பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இது இந்த மேடையில் இந்த பஸ்ஸில் அந்த பாடல் ஒழிக்கப்பட்டத நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. இது இப்போ வச்சுக்க இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்றது நம்மளே நியூஸ் அண்ட் நியூஸ் ஷோல பேசுவோம். அப்ப நம்ம இதை பேசுவோம். அதனால விமர்சனங்களுக்காக சில இடங்கள் பதில்கள்னு வரும்போது சில எங்கெல்லாம் டிராபேக் ஆயிருக்கோ அந்த விஷயங்களை மட்டும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஓவராலான விஷயங்களை அவங்க அட்ரஸ் பண்ணல. ஸோ அவங்க அதான் அந்த இப்போ நான் இதை கேள்வி ஆரம்பிக்கும் போது அதிமுக திமுகவும் கூட்டணி பேச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதை திரும்ப அவர் ஸ்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதை ஸ்ட்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு அடுத்து எங்க வராங்க அப்படின்னா குதிரை பேர் ஆட்சி நாங்கள் நடத்துறதா எல்லாம் விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நடத்தலன்னு அவர் சொல்லலை. இல்லையா, அவர் அப்படிதான் சொல்ல. நாங்கள் எங்களுக்கு அந்த தேவை எதுவுமே இல்லை. நாங்கள் எதை பண்ணாலும் கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படையில் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்றத அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த குதிரை பேரம்னா என்ன அப்படின்றத பலர் குழம்பி இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் அதிமுகவின் ஆதரவை கோரி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு குதிரை பேரன்ற அந்த டெஃபினேஷனுக்குள்ளே தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன் நான். ஆனால் இவங்க திரும்ப என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா குதிரை பேரம் நாங்கள் நடத்தலை அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது எங்கே நமக்கு கரெக்டாக டிஃபைன் செய்யப்படும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கு இன்னும் அவர் கொஞ்சம் தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். அதிமுக என்ன நிலைப்பாடு, அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன நிலைப்பாடு, இல்லை இவங்க ஏன் கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்றது அவர் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அதை பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமாக ஏதாவது விமர்சனம் பண்ணி பதில் சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய பார்வையாக இருந்தது. அப்புறம் அவர் கொஞ்சம் வருத்தம், அவருக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கே இல்லாத ஒரு வாக்கு சதவீதம் எங்களுக்கு இருக்குது, நான் எம்ஜிஆர்லாம் ஒப்பிடலை, அவங்க வழியில் தான் செயல்பட போகிறேன், என்ன இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கப்பட்டார். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில் ஒரு அன்பா உழைக்க வந்த உங்கள் விஜய், அவ்வளவுதான். 1977 நீங்கள் போடாத ஓட்டை 2026 நீங்கள் போட்டிருக்கிறீங்க. என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல. ரமேஷ் அவர்கள் பேசும்போது நம்ம சேர்த்து பார்க்கணும் அப்படின்ற ரமேஷ் அவர்கள் பேசும்போது ஒன்று சொன்னார்ல, வருங்காலத்தில் எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சட்டமன்றத்தில் முதல்வராக விஜய் அவர்கள் இருப்பாருன்னு ஒன்று பேசினார். அதாவது நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, இவங்க தேர்தலுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு அவங்க பேசின விஷயங்களை பார்த்ததுக்கும் தேர்தலுக்கு அப்புறம் அவங்க பேசுகிற விஷயங்களை பார்க்கறதுக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால் இதையும் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்க வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய ஒரு முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். அவர் போகிற போக்கில் சொன்னதாக கூட சிலர்லாம் சொன்னாங்க நம்ம இதிலே பேசும்போது. ஆனால் என்ன ஒன்றுன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரியாக தான் எனக்கு பட்டுச்சு. அதனால் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் அதை குளோரிஃபை பண்ணி பேசுகிறீங்களா இல்லை எப்படி? குளோரிஃபை பண்ணி பேசல, மாற்று கருத்து இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை என்னன்னா ஒரு ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கணும், எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும். அப்போ தான் அது அதுக்குள்ளேயே போகல, நான் அதுக்குள்ளேயே போகல. அதாவது இப்போ இந்த முறை ஸ்வீப் பண்ணல, ஆனால் ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்கிறாங்க. அடுத்த முறை ஸ்வீப் பண்ணுறதுக்கான இடத்துக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்கிற ஒரு மெசேஜ், அதுதான் நானும் சொல்ல வந்தேன். மக்கள்கிட்ட இருந்து திமுக ரொம்ப விலகி போயிருச்சு, தூர சக்தியாக மாறிடுச்சு, தூய சக்தி தூர சக்தியாக மாறிடுச்சுன்னு சொன்னார். அது மக்களை நீங்கள் எப்படி திட்டுவீங்க? பாரசக்தி திடீர்னு டிஆர்லாம் கண்ணு முன்னாடி வந்தார். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்லை, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி என்னென்னமோ சொல்லிட்டு ஒரு இடத்துல மறந்துட்டாரு. திரும்ப பேப்பர் பார்த்துட்டு திரும்ப அது போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. அதிமுகவை பேரே சொல்லலை, அதிமுக மற்றும் அப்படிதான் சொல்றாரு. துயர சக்தின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுக இது வரைக்கும் பேரே சொல்லலை. அதிமுகவை ஆல்மோஸ்ட் அவர் ஒரு கேர் பண்ணலை அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாரு. அவர் இன்னும் அந்த நரேஷனை இன்னும் அவர் எந்த இதில் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா, இனி இப்படி தான் இருக்க போகுது, தாவேக்கா வர்சஸ் திமுக தான் இனியும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி
ஓரம் ஃபைன் டியூன் நான் தன்னோட கேடர்ஸுமே ஃபைன் டியூன் முழுக்க பண்ணிட்டாரு. பட் இனிமேலும் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு திமுகக்கு ஒரு ஆல்டர்னேட்னா அது நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு தனக்கான பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய இதில் இன்னுமே இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் இன்னும் நல்லா அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். விவசாய கடன் இது நம்ம சொன்னது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசும்போது தமிழ்நாடு முழுக்க போதை கலாச்சாரம் மாதிரி இதுவாக இருக்குது. அது எப்படி ஒரே நாளில் சரி பண்ண முடியும், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு அந்த விஷயங்களையும் பார்த்தோம். அதன் அடிப்படையில் இருந்தால் நான் சொன்னேன், அதாவது அடுத்த 5 வருஷம் வந்து விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் ப்ராப்பரான பதில் வருமானு எனக்கு தெரியல. ஆனால் வந்து விமர்சனங்களாக நிறையா வரும். தாவேகா தரப்புலேருந்து திமுக தரப்புல நிறைய விமர்சனங்களாக சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பதில் வராதுன்றதை அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. மக்கள் வந்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து வேலைகள் பார்த்துட்டுருங்க, உங்கள் மீது வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்னு மக்கள் வந்து சொன்னாங்கன்னு தெரியல. அது ஒரு அர்த்தம், அதோட அர்த்தம் அதுதான். அது ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா வந்து எல்லா கேள்விகளுக்கும் ஒருத்தரால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் மிக முக்கியமான கேள்விகள் வரும்போது அவர், ஏன்னா இது வரைக்கும் 21 நாள் 22 நாட்கள் பக்கம் 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க. இது வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டும் நடத்தலை. அதுக்கான பெரிய டிமாண்டும் இன்னும் இந்த கிரவுண்டில் எழலை மீன்ஸ் யாரும் அப்படி ஒரு டிமாண்டை பெருசாக இன்னும் ரைஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க தாவேகா தரப்பில். அதனால் அது நார்மலைஸ் செய்யப்பட்டுரும். அதான் பத்திரிகையாளர் சந்திக்காத ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி அவங்க நகர்ந்துருவாங்கன்னு தான் அது தெரியுது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு பெரிய புரோட்டோக்காலாக மாற்றிருக்கு. எலெக்ஷன் கிரவுண்டில் ட்ரெடிஷ்னலாக இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை, ஒரு மெத்தடாலஜி அது மாற்றிருக்கு. அதனால் வந்து அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ கவர்னன்ஸோ ரன் பண்ணணும் அப்படிங்கிற இடம் தாவேகா போகலை. அவங்க வந்து எங்கள் வே எதுவோ அதில் தான் நாங்கள் போவோம், இந்த ட்ரெடிஷ்னலான விஷயங்கள் எதுக்குள்ளேயும் நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. முதல்வர் விஜய்க்கு அவர்கள் செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த இமேஜ் பில்டப் இருக்குல்ல, அதை எக்காரணம் கொண்டும் உடைக்கிற இடத்துக்கு அவங்க இப்போதைக்கு போக மாட்டாங்க. இப்போதைக்கு இல்லை, அதுதான் அவங்களுடைய பேஸ். செய்தியாளர் சந்திப்பை தவிர்க்கிறதுக்கு அதுவுமே ஒரு மிக முக்கியமான காரணம். அதனால் அந்த மாதிரியான இடத்துக்குள்ளே இவங்க போக மாட்டாங்க. அது தார்மீக ரீதியாக சரியாக தப்பாங்கிறதுக்குள்ளே நான் போகல. இந்த அரசு அதை அவங்க கவுண்டர் பண்ணிடுறாங்க, வேற ஒரு ஆங்கிள்லேருந்து அவங்க கவுண்டர் பண்ணிடுறாங்க. இது தார்மீக ரீதியாக சரி கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் எழுந்தது அப்படின்னா அதுக்கு கவுண்டராக அவங்க வேற ஒரு ஆங்கிள்லேருந்து வந்து அதை நலிஃபை பண்ணிடுறாங்க. அதான் அவர் வந்து ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிற எந்த ஒரு சமிக்கையும் எந்த ஒரு வாய்ப்பும் நம்ம கண்ணு முன்னாடி இப்போ வரைக்கும் தெரியல. இந்த டைரக்ஷனில் தான் இந்த அரசு போக போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸோ திருச்சி கிழக்கு வந்து இடைத்தேர்தல் நிச்சயமாக வரப்போகுது இல்லையா? ஸோ அதனுடைய வேட்பாளர் யார் அப்படின்றதுக்கு அவர் மாதிரி ஹிண்ட் கொடுத்தாரு. என்னன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொன்னார், உங்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த முறை விஜய் மட்டும் எடுத்திருக்கிறாரு. அதே தான் திரும்பி சொல்லுவோம், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் உங்களில் ஒருத்தர் அப்படின்னா யாருன்றது தெரியல. கிருஷ்ணன் அவர்கள் எதிர்பார்த்து அவர் வந்து வாரிய தலைவர் கொடுத்துட்டாங்க. விசிகால் இருந்து நிற்க போறாங்களா அப்படின்னு ஒரு டாக் வந்துச்சு. ஆனா அப்படி ஒன்றும் தெரியல, நிக்கல அப்படின்றாங்க. விசிகால இருந்து நிக்கணும் அப்படின்னா திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு, வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால யாரு வேட்பாளராக நிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு அந்த உங்களில் ஒருவன் வீட்டில் இருக்கிற ஒருவன் யாருன்றதான் கேள்வியா இருக்கு. ஏன்னா இவர் உங்க வீட்டில் ஒருத்தர்னா இவரோட பின்னணி வேற, அதே டெஃபினேஷன்ல தான் எதையும் சொல்லியிருக்கிறாரா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஓகே, நீங்க ஒரு பொறி வச்சு பேசுறீங்க நீங்க. அவர் சொன்னதுக்கு டெஃபினேஷன் தெரியலன்னு அதான். ஆனால் இடைத்தேர்தல் அறிவிப்பு வரும்போது தெரிஞ்சிடும். அது ஒரு செய்தி சுவாரஸ்யத்துக்காக அதை டீகோட் பண்ணிகிட்டே போவாங்க அப்படின்னு இருந்தாலும் தாவேகா தரப்பில் தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. கூட்டணி தன்னோட சப்போர்ட் பண்ணுற டீமுக்கு யாருக்கும் அது கிடைக்க போகிறதில்ல. தாவேகா தரப்புலேருந்து தான் வேட்பாளர் போட போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஆனால் இன்றைக்கி ஒரு முதல்வராக அவர் முதல் நிகழ்ச்சி, ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி டெல்லி போயிட்டு வந்தும் பெரிய ப்ரெஸ் மீட் எதுவும் இல்லை, மற்ற நிகழ்ச்சிகள் எதுவும் பெரிய அளவு வெளியில் அவர் அப்பீர் ஆகலை, அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இருந்தது. முதல் ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக இன்றைக்கி அவர் பேசினது தேர்தல் டோனை அப்படியே தான் இன்னுமே காட்டிட்டு, அதே திமுக, அதே ஸ்டாலின் சார், அதுதான் அடுத்த 5 வருஷம் இதுதான் இருக்க போகுது. நம்ம வந்து அதுதான் சொன்னனே, தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நானும் அதுக்கு பழகிக்கிட்டேன், இப்படி தான் இருக்க போகுது. இதில் வந்து எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெடிஷ்னலான மெத்தட்லேருந்து வெளியில் வந்து தான் அவங்களால இனி பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதையும் எதிர்க்கட்சிகள் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இதற்கப்புறம் அடுத்த அறிக்கை வரப்போகுது. எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து அடுத்த அறிக்கை வரும், திமுக தலைவர்கிட்ட அறிக்கை வரும். அவங்க என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? வள்ளுவர் அவர்களுக்கு காவி சாயம் பூசிருக்கிறார் ஆளுநர், அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசுனீங்களா இல்லையா அப்படின்னு திமுக தரப்புலேருந்து அறிக்கை வரும் நம்புறேன் நான். பார்ப்போம் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், பார்க்கலாம். நம்ம முதல் உரை தான் நிகழ்த்திருக்கிறாரு. அடுத்தடுத்து எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடக்கும், நிச்சயமாக தேர்தல் வரனால இடைத்தேர்தல் நடக்கும், அங்கேயும் உரை நான் நிகழ்த்துவார்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கிடைக்கும், அப்போ விரிவாக பேசலாம். நன்றி.